திருப்பத்தூர் நாற்றம் பள்ளியை அடுத்த கொத்தூர் கிராமத்தை சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் முகிலன் சந்தேக மரணமடைந்திருக்கிற சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. திருப்பத்தூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி விடுதியில் தங்கி கடந்த 3 ஆண்டுகளாக முகிலன் படித்து வந்த நிலையில் இந்த சம்பவமானது நேர்ந்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். தற்போது இந்த மரணம் தொடர்பாக போலீசார் தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, உறவினர்கள் தரப்பிலிருந்து என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்கிற வாசகத்துடன் அடங்கிய டைரியானது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த டைரியானது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் கிறிஸ்துவ மைனாரிட்டி பள்ளி என்பது இயங்கி வருகிறது. அந்த பள்ளியில் அங்கு படிக்கக்கூடிய சுமார் 4000க்கும் அதிகமான மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய டைரியினுடைய முகப்பு பக்கம். இந்த நிலையில்தான் அதே பள்ளியில் கடந்த 3 ஆண்டுகளாக படித்து வந்த மாணவன், தற்பொழுது 11ஆம் ஆண்டு படித்து வரக்கூடிய மாணவன் முகிலன் என்பவர் சந்தேகம் என்கிற அடிப்படையில் மரணம் அடைந்திருக்கிறார். இவர் திருப்பத்தூர் நாட்ராம்பள்ளி கொத்தூர் பகுதியை சேர்ந்த சின்னத்தம்பி என்பவருடைய மகன் முகிலன். கடந்த 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு ஆகிய 3 வருடங்கள் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய விடுதியில் தங்கி படித்து வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலை தான் இவருடைய மரணம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. இந்த மரணம் பல கேள்விகளையும் பல சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 1ஆம் தேதி காலையில் பெற்றோருக்கு ஃபோன் செய்திருக்கிறார்கள் பள்ளி நிர்வாகம் தரப்பில். முகிலன் பள்ளியில் விடுதியிலிருந்து காணவில்லை, அவர் எங்கேயோ சென்று விட்டார் என்கிற அடிப்படையில் உடனடியாக திருப்பத்தூர் வந்த பெற்றோர், சின்னத்தம்பி, அவரது தந்தை, அதே போன்று தாய் மற்றும் அவருடன் பிறந்த 4 சகோதரிகள் என அனைவருமே 1ஆம் தேதி முதலே காணாமல் போன சின்ன முகிலனை தேடி வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் விடுதியில் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த சிறுவன் மாணவன் எவ்வாறு காணாமல் போவான் என பெற்றோர் பள்ளி நிர்வாகத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 2 நாட்களாக மாணவனை பல்வேறு இடங்களில் போலீசார் தேடி வந்திருக்கிறார்கள், பெற்றோரையும் கூட வைத்துக்கொண்டு. இந்த சூழலில் தான் இன்றைய தினம் பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிணற்றில் ஒரு மாணவனுடைய சடலம் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து உடனடியாக அங்கு சென்ற பெற்றோர் மற்றும் காவல்துறையினர் உடலை பார்த்ததுமே அது முகிலன் என்பதை உறுதி செய்தனர். உடலை பார்த்த பெற்றோர் கதறி எழுத சூழ்நிலையில் இந்த இடத்துல தான் முதற்கட்ட சந்தேகம் என்பது ஆரம்பிக்க தொடங்கிறது. இந்த கிணறானது பூட்டப்பட்ட ஒரு கிணறு, அதாவது கிணற்றின் மீது மாணவர்கள் யாரும் தவறி விழுந்து விடக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பு அம்சமாக பெரிய கிணற்றை இரும்பு கம்பிகளால் மூடி அதற்கு பூட்டும் போடப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளாக மாணவர்கள் விழுவதற்கோ இல்லை குதிப்பதற்கான எந்த வழிகளும் இல்லை என்கிற அடிப்படையில் தான் அந்த கிணறு இருக்குது. அந்த கிணற்றுக்குள் தான் இந்த மாணவருடைய உடலானது கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக பெற்றோர் உடனடியாக இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் அவரது உடலில் காயங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த சூழலில் தான் அந்த உடலை எடுப்பதற்கு முதற்கட்டமாக காவல்துறையினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்தனர். உடனடியாக உடல் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கே பிரேத பரிசோதனைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த மரணத்திற்கு அந்த பள்ளி நிர்வாகமும் அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் தான் காரணம் என கூறி ஏற்கனவே முகிலனுடைய சகோதரி குற்றம் சாட்டியிருந்தார். அதே போன்று பெற்றோர்களும் குற்றம் சாட்டியிருந்தனர். அதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அந்த முதல்வர் கைது செய்யப்பட வேண்டும் என கூறி திருப்பத்தூர் பிரதான சாலையில் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த சூழலில் இந்த விசாரணையை காணாமல் போன சிறுவனுடைய வழக்கானது சந்தேக மரண வழக்காக மாற்றப்பட்ட சூழ்நிலையில் காணாமல் போனப்போ காவல்துறையினர் அவர் தேடிய பொழுது அந்த முதல்வர், அதாவது பள்ளியினுடைய முதல்வர் ஜேசு மாணிக்கம் என்பவர் சில நாட்களுக்கு முன்பாக வெளியூருக்கு பணி நிமித்தமாக சென்றிருக்கிறார். எனவே முதல் நாள் காணாமல் போன அன்று பள்ளி வளாகத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை அவர்கள் ஆய்வு செய்ய முடியாமல் போனது. அதற்கு அடுத்தபடியாக 2வது நாளாக அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது 1ஆம் தேதி காலை வரை முகிலன் விடுதியில் இருந்திருக்கிறார். விடுதியிலிருந்து பள்ளிக்கு செல்வதற்காக தனது புத்தகப்பை அனைத்தையும் தயார் செய்துவிட்டு காலை உணவு அருந்துவதற்காக அந்த உணவு கூடத்திற்கு செல்கிறார். இந்த காட்சிகள் வரை அந்த சிசிடிவி காட்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதற்கு அடுத்தபடியாக முகிலனுக்கு என்ன நடந்தது பள்ளி வளாகத்திற்குள் என்ன என்பது குறித்து அந்த சிசிடிவி காட்சிகள் இடம்பெறவில்லை, அந்த காட்சிகள் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் தான் இந்த பல்வேறு சந்தேகங்களை மூடி இருக்கக்கூடிய கிணற்றில் மாணவர் எவ்வாறு விழுந்தார் என்கிற அடிப்படையிலும், அதே போன்று பள்ளி வளாகத்திற்குள்ளே இருந்த மாணவர் எவ்வாறு மரணம் அடைந்திருப்பார் என்கிற அடிப்படையிலும், இதற்கு முன்னதாக மாணவன் பள்ளியிலிருந்து சுவர் எகிரி குதித்து வெளியே சென்றிருப்பார்,
வேற எங்காவது சென்றிருப்பார், தேடி பாருங்கள் என்று பள்ளி நிர்வாகத்திடமிருந்து பெற்றோரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு விஷயங்களை பெற்றோருக்கு தற்போது சந்தேகத்தை எழுப்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காணாமல் போன வழக்காக பதிவு செய்யப்பட்டது தற்போது சந்தேக மரணம் என்கிற அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு அதனை நோக்கி காவல்துறையினர் தங்களுடைய விசாரணை தொடங்கி இருக்கிறார்கள். ஒருபுறம் பள்ளி நிர்வாகத்திற்கு எதிரான அந்த குரல்களும் எழுந்து வருகிறது. சுமார் 4000க்கும் அதிகமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளியில் மாணவர்களுடைய பாதுகாப்பு எவ்வாறாக இருக்கிறது என்பது குறித்து பள்ளி கல்வித்துறை உடனடியாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கு அடுத்தபடியாக இது கொலையா அல்லது தற்கொலையா என்கிற அடிப்படையிலும் செல்ல இருக்கலாம் என்று தெரிவிக்கிறது. குறிப்பாக அவரது மரணமடைந்த முகிலனுடைய சகோதரி மாணவருக்கு இங்கு பல்வேறு துன்புறுத்துகள் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதனை மூடி மறைக்க முயற்சி செய்கிறார்கள் என்கிற அளவில் அவருக்கு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாணவர் தனது நெருங்கிய நண்பர்களுடைய பெயர்களையும் தனது நோட்டு புத்தகங்கள் எழுதி வைத்திருந்ததையும் காவல்துறையினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் தற்கொலை கடிதமா என்கிற அடிப்படையில் அதை பார்த்தோம் என்றால் தற்பொழுது வரை அதற்கான முழுமையான பதில் காவல்துறையிடம் இல்லை. தற்கொலை கடிதம் போன்ற எதையும் இதுவரை காவல்துறையினர் கைப்பற்றவில்லை. எனவே இதில் பல்வேறு சந்தேகங்கள் அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து போலீசார் இந்த வழக்கு குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கவிதா, உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.